SS சரவணன், மேற்கு மாம்பலம் ரயில் நிலையம் எதிரில். வாங்க சரவணன், வாங்க சரவணன். என்ன பண்ண போறீங்க? ஸ்டாண்ட் அப். வழக்கம் போல. ஓகே, வழக்கம் போல். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தமிழ் கலாச்சாரத்திலே ஒண்ணு இருக்குது. கணவன் சாப்பிட்ட தட்டுல மனைவி சாப்பிடுறது இயல்பு. அதுக்கு என்ன இப்பயும் சில பேர் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படி திங்க் பண்ணி பார்த்தோம்னா, கணவன் சாப்பிட்ட தட்டுலயே மனைவி சாப்பிடறதுனால தட்டுக்கு வேலை மிச்சம். ஒண்ணு, சாப்பாட்டுல புளிப்பு உரைப்பு சுவைப்பு இருந்தா கண்டுபிடிச்சிடலாம் முன்கூட்டியே. மூணாவதா, சாப்பாட்டுல பள்ளி கிள்ளி வந்து விஷமா வச்சுங்களேன், புருஷனோட கதை முடிஞ்சுன்னு பொண்டாடி தப்பிச்சுக்கலாம். என்னோட ஃப்ரெண்டு சொன்னா, நான் ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்னாங்க. உடனே பொண்டாட்டி செஞ்சு, ஊருக்கு போனா மறக்காம லெட்டர் போடுங்கன்னு. நான் ஊருக்கு போறேன், உன்னை மறந்துட்டு போகலாம். ஆபரேஷன் முடிஞ்ச உடனே, ஆபரேஷன் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நீ அந்த டாக்டரே கல்யாணம் பண்ணிக்காம. ஏங்க அப்படி சொல்ற நீங்க? அந்த டாக்டரை பதிவாங்க, எனக்கு வழி தெரியலாமா? கடலூர் வாத்தியார் கலக்குறார். ஒரு வாத்தியார் மாதிரி இல்ல, இப்ப மாணவனை விட சின்ன ஆயிட்டா இருப்ப. இப்படிதான் அன்னைக்கு ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், என் ஃப்ரெண்டு வந்து சொன்னா, எனக்கு பயங்கரமா கோவம் வச்சு என் பொண்டாட்டி பிடிச்சி பயங்கரமா திட்டிவிட்டான் அப்படின்னா. நான் சொன்னா, அப்படி போடு, எவ்வளவு நாள் தான் பயந்துகிட்டே இருப்ப. அம்மா நீ திட்டினதுக்கு உன் பொண்டாட்டி என்ன சொன்னா? அவ பயங்கரமா தூங்கிட்டு இருந்தா. ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், ஏதோ வந்து வேகமா வீட்டுக்குள்ள போயிட்டு இருந்தான். உடனே அவன் பொண்டாட்டி கூப்பிட்டா, இங்க பாருங்க பக்கத்து வீட்டுக்காரர் வந்து ஒரு பொண்டாட்டி போட்டு அடிச்சிட்டு இருக்காரு, ஒரே சண்டையா நடந்துட்டு இருக்கு, நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்களா, போய் என்னன்னு கேளுங்களா அப்படின்னாங்க. அடிப்போடி விவரம் கிட்ட பேசாத, நேற்று நாங்க போனதுனாலதான் இவ்வளவு சண்டையா நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. நம்பால என்ன பண்ணிட்டான், ஒருத்தவன் போலீஸ் ஸ்டேஷன் போன் பண்ணி, சார் எஸ்ஐ இருக்காங்களா? இருக்காங்க, என்னோட 60ஆம் கல்யாணத்துக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா. தரையா, அது எங்களோட கடமை, நீ யாருக்கிட்ட இருந்து எதிர்ப்பு வரும்னு நினைக்கிற அப்படின்னா. 59 பொண்டாட்டிட்ட இருந்து எதிர்ப்பு வரும்னு நினைக்கிறேன். ஒரு வீட்டுல பையன் சொல்லியிருக்கான், ஐஎம்ஏ காம்ப்ளான் பாய் அப்படின்னா. பொண்ணு வந்து ஐஎம்ஏ காம்ப்ளான் கேளுச்சு. இவன் சொல்றான், என்ன கொடுமடாது, நான் பெத்த புள்ள இவன் பெரிய சொல்லுது. ஒரு பையன் வந்தான் அப்பா கிட்ட வந்து, அப்பா ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ் அப்படின்னா. அப்பா ஒன்னும் சொல்ல முடியல, முதல்ல பேட் நியூஸ் சொல்லிட்டானுங்க. இனிமேலுக்கு பக்கத்து வீட்டு ஆண்டி நம்ம வீட்டுக்கு தண்ணி பிடிக்க வரமாட்டாங்க அப்படின்னா. அப்ப குட் நியூஸ் சொல்லிட்டாங்க, பக்கத்து வீட்டு ஆண்டியோட பொண்ணு தான் இந்த தண்ணி பிடிக்க வருமா. இப்ப வந்து ரோட்ல ஒரு பொண்ணு போயிட்டு இருக்கிற பொண்ணை பார்த்து நம்ம எல்லாம் பார்த்தோம்னா பொறுக்கிங்கிறாங்க. அதே ஒரு 10 பேரை கூப்பிட்டு குரூப்பா போய் வீட்டுல போய் பார்த்தோம்னா மாப்பிளங்கிறாங்க. ஃப்ரெண்ட கூப்பிட்டு கேட்டேன், என்னடா மெட்ராஸ்க்கு வந்தப்ப பார்த்தேன், என்னடா கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற சொல்லவே இல்லைன்னு. இல்ல என் கஷ்டம் என்னோட விட்டு, நான் யார்த்தையுமே சொல்லல விட்டுட்டேன். அவங்கவுங்களும் ஒரு கஷ்டம், என்ன பண்றது. கல்யாணத்துக்கு போயிருந்தேன், சரியான கூட்டம். கல்யாணத்துல கூப்பிட்டு கேட்டேன் ஒருத்தவங்கள, நீங்க பொண்ணு விடா மாப்பிள்ள விடா அப்படின்னு. நான் மாப்பிளோட சின்ன விடு அப்படின்னு. ஒரு கல்யாணத்துல ரொம்ப கூட்டமா, என்ன இவ்வளவு கூட்டம் அப்படின்னா, என்னக்கு இவ்வளவு கூட்டம்ன்றீங்க, யாரோ இந்த கூட்டத்துல என் கையை யூஸ் பண்ணி சாப்பிட்டு போயிட்டான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அதே மாதிரியா நீங்களும்? இதே மாதிரி தான் அங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஃப்ரெண்டு சொன்னான், ஏய் புது செப்பல் தான் 400 ரூபாய் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணிட்டு, வேற வழி இல்ல என் செப்பலே போட்டு வந்தேன் அப்படின்னு. ஃப்ரெண்டு வந்து சொன்னா, பேங்க்ல லோன் போட்டு பைக் வாங்கினேன், பேங்க் லோனை கட்டலன்னு சொல்லிட்டு பைக்கை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. இதுக்கேண்டா ஃபீல் பண்ற, இப்படி பேங்க்ல லோன் வாங்கி கல்யாணம் பண்ணிருப்பாங்க. மனைவி கேட்டா, சனி பயிற்சிக்கும் குரு பயிற்சிக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு. நீ வீட்டுல இருந்து ஊருக்கு போனீங்கன்னா அதுக்கு பேர் சனி பயிற்சி, உனக்கு போல உன் தங்கச்சி வீட்டுக்கு வந்தா அது குரு பயிற்சி. வீட்டுல புருஷன் என்ன பண்ணா, ஜபார் இன்னைக்கு கடன் கொடுத்தோம் எனக்கு போன் பண்ணுவான், அவன் போன் பண்ணா நான் வீட்டுல இல்லன்னு சொல்லிடு அப்படின்னாங்க. சரிங்க அப்படின்னு பணம் சொல்லிட்டா. கொஞ்ச நேரம் கழிச்சு போன் வருது, போன் பண்ணி ஹலோ அப்படின்னு, அவர் வீட்டுல இருக்காருங்க அப்புறமா பேசுங்க அப்படின்னு. இவன் செம்ம காண்டாயிட்டான், ஏய் நான் தான் உன்கிட்ட சொன்னால நான் தான் வீட்டுல இல்லன்னு, ஏன் இருக்குன்னு சொன்னேன், அது எனக்கு வந்த காலுங்க பேசாம இருந்து. ஒரு அப்பா வந்து பையனை கூப்பிட்டு கேட்காரு, எப்படா கல்யாணம் பண்ணிக்க போற அப்படின்னு. சாகிற நாள் தெரிஞ்சு போச்சுன்னா வாகுற நாள் நரகம் ஆயிடுப்பா. தாடி இல்ல உங்களுக்கு, அவ்வளவுதான். இந்த கல்யாணம் ஆன ஆளுக்கும் கல்யாணம் ஆகாத ஆளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி இந்த கல்யாணம் ஆகாத ஆள்லாம் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு எல்லா பொண்ணுங்களும் அழகா தெரிவாங்க. இந்த கல்யாணம் ஆன கோஷ்டி இருக்கு பாருங்க, அவங்களுக்கு நான் பொண்டாட்டி தவிர மீதி எல்லாரும் அழகா தெரிவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் என் பொண்டாட்டி தான் எனக்கு அழகு. இப்போ பாத்தீங்கன்னா வாழ்க்கையில காதலிக்கும் மனைவிக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? காதலிங்கிறவ சிரிச்சு சிரிச்சே பணத்தை போடுங்குவா, மனைவிங்கிறவ அழுதே பணத்தை போடுங்க. ரெண்டுமே உங்களுக்கு ஆவல இல்ல ஒண்ணும் ஆகும். அதாவது மேடம், காப்பர் ஒயர்ல கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது மின்சாரம், மஞ்ச கைத்துல கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது சம்சாரம். இன்ஃபேக்ட் ரெண்டுமே டேஞ்சர், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பையன் என்ன பண்ண, என்னோட ஸ்டூடெண்ட் வீட்டுல செல்லமா மைனா வளர்த்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு இந்த மைனானா ரொம்ப உயிர். காலையில ஸ்கூலுக்கு போனா அந்த மைனா கூட விளாண்டு தான் போவான், ஸ்கூல் முடிஞ்சு வந்தோடனே மைனா கூட விளாடுவான், டியூஷன் போறது முடியும் மைனா கூட விளாண்டு தான் போவான், டெய்லி மைனாவுக்கு ஏதாவது தீனி போட்டுட்டே இருப்பான். இப்படியே பாசமா இருந்துட்டு இருக்கும்போது இவன் ஸ்கூலுக்கு போயிருக்கு, மைனா ஒரு நாள் செத்து போச்சு.
அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. ஐயோ மைனா செத்து போச்சு, அவன் வந்தானா வீட்டுல உள்ள டிவி ரேடியோ எல்லாம் அடிச்சு நொறுக்கிடுவானே, என்ன பண்றதுன்னு. ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு வந்தான், பேக்கை தூக்கி போட்டான். அவங்க அம்மா சொன்னாங்க, ஓ மைனா செத்து போச்சுடா அப்படின்னு. சரி நான் டியூஷன் போறேன் வந்து பாத்துக்கிறேன்ட்டு போயிட்டான். ஈவினிங் 7 மணிக்கெல்லாம் வந்தான். வந்து போய் மைனா பார்த்தா செத்து கிடந்தது. இவனால தாங்க முடியல. டேப் கார்டை உடைக்கிறான், சிடியை உடைக்கிறான், டிவியை உடைக்கிறான். அவங்க அம்மாவுக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஏன்டா கிறுக்கு பேல 5 மணிக்கே சொன்னால, அப்பெல்லாம் ஒண்ணு சொல்லு, இப்ப ஏன்டா கத்துறேன்னு. நீ மைனா செத்து போச்சு நான் சொன்னா, என் காதுல நைனா செத்து போச்சுன்னு ஊந்துது, அதான் கிளம்பி போயிட்டேன் அப்படின்ட்டான். வாழ்க்கையில நகைச்சுவை என்பது அனைத்து காலங்களிலும் இருக்கு. தொடர்ந்து சிரிப்போம், சிந்திப்போம், மீண்டும் சந்திப்போம். சந்தோஷம். தேங்க்யூ சார். சரவணனோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு சேது? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஆனா நான் இப்போ இதுல லாஸ்ட் ஒரு 2-3 எபிசோட் முன்னாடியே சொன்னேன் நானு. அதாவது அவர் வந்து ஒரு ஜோக் ஆரம்பிச்சாருன்னா ரயில் மாதிரி போயிட்டே இருக்காரு.